விமான நிலையத்தை வ கொண்டு வர வேணான்னு ஏன் சொல்கிறோன்னா, இயற்கை அழிச்சு ஒரு வளர்ச்சி வேணாம். 13 ஏரி, 5000 ஏக்கர் விளைநிலங்கள ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, அந்த இடத்துல ஒரு விமான நிலையம் வர வேணாங்க. வேணும்னா விமான நிலையம் கட்டணும் அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரோட சித்தரஞ்சன் சாலையில இருக்கிற வீட்ட குடுங்க. இல்லாட்டி கோபாலபுரத்தில இருக்கிற உங்க அண்ணன் கோபாலபுரத்த குடுங்க. அண்ணா அறிவாலயத்த தியாகம் பண்ணுங்க. முதல்ல நீங்க பண்ணுங்கய்யா. தலைவன்கிறவன் ஃபர்ஸ்ட்டு செய்வான். அதுக்கப்புறம் தான் அடுத்தவன சொன்னான். வளர்ச்சிக்கு எதிரானவங்கலாம் இல்ல. மேல்தட்டு மக்களுக்கு தானே வளர்ச்சி ஆகப்போகுது. அடித்தட்டு மக்களுக்கு என்ன ஆகப்போகுது? ஒண்ணுமே ஆகப்போகுது. ஒரு ஒரு ரோடு போட்டா வளர்ச்சி, ஒரு விமான நிலையம் வந்தா வளர்ச்சி அப்படின்னா அப்படின்னா பாய்ஸ் கார்டன் இருக்கிற வீட்டெல்லாம் எடுத்துட்டு நீங்க அங்க கொண்டு வாங்க. பாய்ஸ் கார்டன்ல கொண்டு வாங்க. இல்லாட்டி டி நகர்ல கொண்டு வாங்க. இல்லாட்டி மயிலாப்பூர்ல கொண்டு வாங்க. உங்கள அங்கெல்லாம் கொண்டு வாங்களேன். அவங்க தானே மேல்தட்டு மக்கள் அங்க தானே இருக்காங்க. கோபாலபுரத்துல இருக்காங்கல்ல. அங்க கொண்டு வாங்கய்யா. ஏன்யா எங்க அடித்தட்டு மக்கள் வயித்த புடுங்குறீங்க? இதான்யா உங்க உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா உங்க அப்பா வந்து சாதாரண இடத்துலருந்து ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து தலைவனா ஆனவருக்கு இவ்வளோ தூரம் போராடுறாங்கன்னா, மக்கள் இவ்வளோ தூரம் போராடுறாங்கன்னா, நேரடியா அவர் போய் மக்கள போய் சந்திப்பாரு. ஏன்னா அந்த தைரியமும், தில்லும் கருணாநிதி ஐயாட்ட இருந்திருக்கு. அந்த தைரியமும் கிடையாது, தில்லும் கிடையாது. ஒரு 1000 நாள் 900 நாள் போராடுறாங்கன்னா, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கூட காது குடுத்து கேட்க முடியாதுல்ல. இப்ப விஜய் வந்துட்டா விஜய் விமர்சனம் பண்றீங்களே, நீங்க ஏன் போல? விஜய் இப்போ 1000 900 நாள் கழிச்சு போயிட்டாரு. நீங்க ஏன் மொத நாள் போல? 2வது வந்து அ அ அரிதாப்பட்டியில ம் அரிதாப்பட்டியில டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு சொல்லி நிக்கிறாங்க. ஏன் நீங்க அங்க போய் சந்திக்கல? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 8 வழிச்சாலை எதுக்குறது? அ இந்த அனல் மின் நிலையம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எதுக்குறது? இந்த அதானி ஒரு துறைமுகம் கட்டுறானே, அதெல்லாம் எதுக்குறது? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கூட பல்ல இளிக்கிறது. இதுதான் நடக்குது.